அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைலாம் நிறைய வந்திருக்கு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு புக் ஃபேருக்கு வெளியில் எல்லா துறையும் எக்ஸ்போ மாதிரி போட்டிருக்காங்க. புக் ஃபேர் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கு தான் இருக்கும். போட்டு 1 வாரம் ஆச்சு. போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். இது மருத்துவத்துறை. நம்ம ஃப்ரீயாக பிபி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். 3 வருஷமாக புத்தக கண்காட்சி போட்டுட்ருக்காங்க. இது 3ஆவது வருஷம். இதில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே மேக்னெட்டு. நம்ம என்ன டிசைன் என்ன மாடல் ஃபோட்டோ கொடுக்குறோமோ மேக்னெட்டில் செஞ்சு கொடுப்பாங்களாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். டேங்க் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பேரூராட்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தை அப்படியே சூப்பராக எக்ஸ்போ போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே புக் ஃபேர் பார்க்குறதுக்கு உள்ளே போனோம். நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்துருந்துச்சு. நல்ல கூட்டம். நாங்கள் ஈவினிங் போனோம். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. எல்லா மாதிரி புக்கும் இருக்குது. அப்படியே நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். குழந்தைகளுக்கு உள்ள புக்கு நிறைய இருக்குது. ட்ராயிங் புக்கெலாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு உள்ள யூஸ்ஃபுல்லான புக்கெலாம் இங்கே நிறைய இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு உள்ள ஸ்டோரி புக்கு, கலர் புக்கு, எல்லா மாதிரி குழந்தைகளுக்குள்ள புக்கும் இந்த கடையில் இருக்குது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் அள்ளிடுவாங்க. அவ்வளோ கலர் புக்கு இருக்குது. சூப்பர் சூப்பர் மாடலில் வச்சுருந்தாங்க புக்கு எல்லாமே. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரி புக்கு, இங்கிலீஷ் புக்கு, வரலாறு உள்ள புக்காக இந்த கடையில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரிலாம் படிக்க பிடிக்கும்னா இந்த மாதிரி புக் ஃபேர் புக் வாங்கி படிங்க. அழகாக பார்த்து
இந்த கடையில் பார்த்திங்கன்னா மருத்துவ புக்கு எல்லா மாதிரி மருத்துவ புக்கும் இந்த கடையில் இருக்குது. சுகரு, ஹார்ட்டு, பிபி, அல்சரு, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே இந்த மருத்துவ குணம் உள்ள புக்கு இதில் இருக்குது. என்னென்ன காய்கறி சாப்பிட்லாம், என்னென்ன காய்கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய புக்கு இருக்குது. அதை மாதிரி பழம்லாம் என்னென்ன பழம் சாப்பிட்டா இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் புக்கு இருக்குது. சாப்பாடு கரெக்டாக டைத்துக்கு சாப்பிட்ணும். சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்ணும். அதனால தான் அது காயத்துக்குனால கரெக்டாக இருக்குது. இருபத்தி 2 தோசையாக ஒன்று. காலேஜுக்கு உள்ள புக்கு எல்லாமே இங்கே இருக்குது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள புக்கு எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். டிஎன்பிசி, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, நீட்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து புக்கு கிடைக்கும், வந்து வாங்கிங்க. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸுக்கு உள்ளது. நம்ம ஏபிசிடி 1 2 3 சொல்கிறதுக்கு எல்லாமே மரத்தாலேயே சொல்லி கொடுக்குற மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். குழந்தைகளுக்கு உள்ளது, குழந்தைங்க வந்துச்சுன்னா அப்படியே அள்ளிடுங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரலாறுக்கு உள்ள புக்காக இருக்குது. உங்களுக்கு வரலாறு புக்கு படிக்கணும்னா இந்த மாதிரி புக்கெலாம் வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கதை புக்கும் நிறையா இருக்குது. ஹஜ்ஜு, உம்ராக்கு உள்ள புக்கெலாம் நிறையா இருக்குது, வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கச்சக்கமான புக்கு கடை நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து புக்கு வாங்க. நல்ல கூட்டம். நாங்கள் போகும்போது 5 o'clock அப்போ நார்மலாக இருந்துச்சு கூட்டம். 6 o'clockலாம் நல்ல கூட்டம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கௌபத்துல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வால் ஸ்டிக்கர் இது எல்லாமே எல்லா மாதிரி டிசைன் ஸ்டிக்கரும் இருக்குது. தாஜ்மஹால் இருக்குது, பேபி இருக்குது, நிறைய மாடல் ஸ்டிக்கர் வச்சுருந்தாங்க. 100 rupees. கடைசியாக ஒரு புக்கு கடை இருந்துச்சு, இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. இஸ்லாமிக் உள்ளது எல்லா மாதிரி புக்கும்
எல்லா மாதிரி புக்கும் இந்த கடையில் இருக்குது. புக் ஃபேரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு வெளில வந்தோம். நிறைய கடை போட்டிருந்தாங்க இந்த தடவை. போன தடவை கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை நிறைய கடை இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படியே நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உமா கடை. நாங்கள் பாவு பஜ்ஜியும் ப்ரெட் ஆம்லெட்டும் வாங்கினோம். இந்த கடை பார்த்திங்கன்னா இயற்கை உணவகம். பருத்திப்பால், பச்சைப்பயிறு பாயாசம், கேழ்வரகு கஞ்சி பாயாசம், வல்லார சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, இந்த மாதிரி சத்தான ஜாமானாக வச்சுருந்தாங்க அந்த கடையில். அடுத்து ஐஸ்கிரீமு, பானிபூரி, பஞ்சு மிட்டாயி, பாப்கார்னு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், வெங்காய பகோடா எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நிறைய கடைகள் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ஆர்ட்ரு பண்ணது வந்துருச்சு. அப்படியே சேர்லாம் இருந்துச்சு, அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே போய் டெல்லி அப்பளம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அப்படியே சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூடாக ஒன்று கொடுங்கன்னு சொல்லி அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பளம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு இங்கே வந்தாச்சு. சேரில் உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு உட்காந்துட்டோம். நர்த்தகி நடராஜன் பரதநாட்டியம் தான் இப்போ ஆட போகிறாங்க. பரதநாட்டியம் முடிச்சுட்டு அடுத்து ஈரோடு மகேஷ் வந்து பேசினாங்க. செம சிரிப்பாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக காமெடியாக பேசினாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அலங்கரிக்க நகையாக இதோ வருகிறார் நம் பத்மஸ்ரீ கலைமாமணி நர்த்தகி நடராஜ் அவர்கள். ஆயிரம் மேடை கண்டவர். இந்த பார் முழுவதும் சுற்றி ஆயிரக்கணக்கான மேடைகளில் தன் பொற்பாதம் பதித்து நடன தமிழிசையை தாங்கி இதோ வருகிறார் மேடை நோக்கி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லாம் எனர்ஜியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி இடையில போடுவாங்க, சரியா? அதான் கேமரா பாருங்க நல்லா. அப்படியே கை ரெண்டே அப்படியே ஒரு தட்டு தட்டி விடு. ஆனா ஒரு 360 வந்திருக்கிறாங்க. அருமை. மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. கடல் போல் வந்திருக்கும் உங்களை எல்லாம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே மொழியே வாழி வாழி என வருகை தந்திருக்கும் அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் எனது மனம் மொழி மெய்யால் வருக வருக என்று அன்புடன் வரவேற்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். உண்மையில் மிக அருமையான ஒரு மாலை பொழுது, இனிமை கொஞ்சம் மாலை பொழுது, இன்தமிழ் வீசும் மாலை பொழுது. நாகை கடற்கரையின் காற்றினில் முக்கடலின் சங்கமம் என்று கூறுவது போல மும்மதத்தின் சங்கமம் என்று கூறும் அளவிற்கு ஒருபுறம் நாகையின் நீலாயதாட்சி அம்மன் தொழில்முறை நடனக் கலைஞராக, தமிழிசை நடனக் கலைஞராக என்னை ஒத்துக்கொண்டிருக்கின்றது. இயல்பான தமிழிசை நடனக் கலைஞர் என்று என்னை ஒத்துக்கொண்டிருந்தால் அது ஒரு தொழில் நிமித்தமாக போயிருக்கும். ஆனால் நான் சென்று வரும் எல்லா நாடுகளிலும் இதோ தமிழ்நாட்டின் மகள், தமிழ்நாட்டிலிருந்து பெருமை பொங்க தமிழிசை நடனக் கலைஞராக நம் நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார் என்று கூறும் பொழுது அது எனக்கான பெருமை அல்ல, நம் தமிழ் மண்ணிற்கான பெருமை, நம் தமிழர்களுக்கான பெருமை, உங்கள் ஒவ்வொருவருக்கான பெருமை. ஏனென்றால் உங்களது அன்பெனும் மழையில் நனைந்துதானே இந்த உயரத்தை நாங்கள் இருக்கின்றோம். நர்த்தகி, எனக்கு நீ தாய், எனக்கு நீ சகோதரி, எனக்கு நீ தோழி என்று நீங்கள் தோள் கொடுத்ததனால் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று
தமிழா இளம் தமிழா உன்னை இளம் தமிழா இளம் தமிழா உன்னை காண இன்பம் பெறுகிறது நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாழும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் வாழும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் வளைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் அலை முழங்கும் கடல் வளைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் நன்றி கேட்பதற்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகாவல்லவன் தலைவன் நன்றி கேட்பதற்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்தங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஒருமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஒருமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஒரே உணவு தாங்க, விதவிதமா சமைச்சு சாப்பிட்றோம்ல, அப்படிதான் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு மனிதம் தலைக்கும். ஏன்னா அன்னைக்கு அந்த 2 திருநங்கைகள் வாடி நின்ற பொழுது வாரி அணைத்தது எந்த பணக்கார கூட்டமும் அல்ல. ஏன்னா நானும் எனது அன்பு தோழி சக்தி பாஸ்கரும் அத்தனை வசதிகளில் பிறந்திருந்தாலும் கூட எங்களை ஆதரிப்பதற்கு எந்த கரமும் நீளவில்லை. ஆனால் அன்று எங்கோ ஒரு ஓரத்தில் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த மீராம்மா என்னும் ஒரு இஸ்லாமிய திருநங்கை அம்மா தான் எங்க 2 பேருக்கு தாயா இருந்து ஆதரிச்சாங்க. அந்த தாய் தான் இன்றைக்கு நாங்கள் என்ன உயரத்துக்கு வரணுமோ அதை பற்றி நினைச்சாங்க. இன்று அவங்க அல்லாவிடம் இருந்தாலும் கூட அங்கு நட்சத்திரமாக, நிலவாக, சூரியனாக இருந்து நிச்சயமாக எங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்படியான ஒரு பாடல் அந்த அணைப்பினில் மீராம்மா பாடியிருப்பாங்க நினைச்சு கண்ணதாசனோட வரிகளில் கண்ணே கலைமானேங்கிற வரிகளை இப்போ இன்வால்வ் ஆகிட்டாங்க. அம்மா இது வந்து மேலை நாடுகளில் மட்டுமே ஒரு மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை மக்களுக்கும் கொண்டு செல்கின்ற முதல்வருடைய ஆணைப்படி, அன்பான உத்தரவுப்படி எல்லா புத்தகத்தில் உள்ள வழிகளையும் அவங்க அரங்கேற்றிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து அம்மாவுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ஐயா திரு ராமன் அவர்களை மேடை செய்கின்றோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தாங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. கட்டி போட வைத்த நமக்கு நாட்டிய பாலகை என்ன ஒரு அழகு. தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் ஒரு உருவம் இருந்தால் அந்த உருவம் இவர்களால்தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு அத்தனை படைகளையும் தாண்டி உச்சத்தில் இருக்கிறார். சத்தமா வாய்ஸ் ரொம்ப நடிகர் மற்றும் கல்வியாளர் என பன்முகங்களுடன் ஊடகத்துறையில் இயங்கி வருகிறார். தொலைக்காட்சி துறையில் ஆற்றி வரும் பணிகளுக்காக நன்கு அறியப்படுகிறார். அசந்து போவது யார் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் மேடை நகைச்சுவையாக அறிமுகமானார். இளம் தலைமுறையினருக்கு
இவர் செயல்படுகிறார். இவரோட ஒரு புகழ்பெற்ற ஒரு தொடர் என்ன கை எங்க இருந்தா கை தூக்கி மேல தூக்கி அட்டென்ஷன் எல்லாம் பின்னாடி வரீங்க. ஓகே, அப்படியே ஒரு தாளாட்டு கையை அப்படியே அப்படியே. அடுத்து வரப்போறது யார் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து இங்க பேருக்கு வரப்போறது நம்ம திரைப்பட பாடலாசிரியர் அந்த யுகபாரதி அவர்கள் இருந்திருக்காரு. அவர் பாடல் வரைக்கும் பயங்கர விஜய் டிவி புகழ் நம்ம அந்த மேடையின் சூப்பர் ஸ்டார் ஆனந்த் ஈரோடு மகேஷ் அவர்கள் கூப்பிடுங்க. அப்படியே நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறது. கூப்பிடுங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு தள்ளி இருக்கு அவ்வளவு நல்லது. அம்மா எதுவுமே தேவையில்லாம் தேவையே இல்லமா. இந்த ஆடியோ மாறி கருவறையிலே கால்படுத்த மேடையிலே கூடி போடுகின்ற இத்தனை நாள் முறை நான் போகிற வழியிலும் நான் போகிற ஊரிலும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை தூங்குவதை நான் மிகப்பெரிய மிக இனிமையாக திருச்சி விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த அன்பு சகோதரர் கார்த்தி அவர்களுக்கும் ஓட்டுநர் சங்கரன் அவர்களுக்கும் இந்த இனிமையான மாலை நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு விபி மாலை அவர்களுக்கும் என்னுடைய மனநிறைந்த அன்பும் நன்றிகளும். பேச்சு போட்டியில் நாம பேசுறப்ப எங்களுக்கு நடுவா இருந்த அன்பான நாகை நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றிகளும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இந்த மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் இங்க வந்தா எனக்கு வந்து உற்சாகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். கூட்டத்தில் ஒரு அக்கா சொல்லுவது எந்த ஊருக்கு போனாலும் இதாண்டு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுக்கா, உண்மையா சொல்றேன். நான் ஒன்றும் சொல்லுவேன் தான், ஆனா இங்க அதிகமா வந்து ஏன் அப்படின்னா நான் படித்த மண் மயிலாடுதுறை. அங்கதான் வந்து தருமபுரி ஆளுநர் காலேஜில் தான் பிஇ தமிழ் இலக்கியம் படித்தேன். அங்க வந்து இந்த நாகப்பட்டினத்துக்கு போட்டிக்கெல்லாம் வருவேன். நான் அப்பொழுது பார்த்த நாகைக்கும் இப்பொழுது பார்க்கிற நாகைக்கும் பிரமிப்பாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான காரணம், ஒரு 2 வருஷம் வராத ஆட்கள் கூட 3வது வருஷம் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு வருவீங்க. முதல் வருஷம் இந்த பொருட்காட்சியோடு நிற்பீங்க. அடுத்த வருஷம் அப்பளம் பஜ்ஜி சாப்பிடுவீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் உள்ள வந்துதான் ஆகணும். எந்த மனிதன் புத்தகத்தை தேடி உள்ளே வருகிறானோ அவனை இந்த வாழ்க்கை அரவணைத்துக் கொள்ள காத்திருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டா போதும் நாம படிக்க ஆரம்பிச்சோம். எனக்கு என்ன இந்த புத்தகத்திலுள்ள மேலும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சினா, நம்ம வாழ்க்கையில நாம ரசிக்கிற நம்மளை ரசிக்கிறாங்க. ஒரு அக்கா அவங்களோட சொல்லிச்சு, தம்பி அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நன்றிக்காங்க. ஒரு அன்பு அண்ணன், திரைப்பட பாடலாசிரியர், எழுத்தாளர், சிந்தனையாளர், சங்க இலக்கியங்களை நவீனப்படுத்தி இந்த தலைமுறைக்கு கடத்துவதிலே அவர் எழுத்துக்களுக்கு நிகர் அவர்தான் அன்பு அண்ணன் யுகபாரதி அவர்களோடு இந்த வேலையை பார்த்து எனக்கு ஆபத்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம என்ன வேணா பேசணும், பொதுவாக தான் பண்ணுவோம். ஃபுல்லாக கை கட்டி சிரிச்சு எழுந்து போகிறப்ப நல்லா பேசலாம், பேசலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா நான் பண்ண மக்களை வந்து எனக்கு தெரியும், கொஞ்சம் ஷார்ப்பான ஆளுங்கள். ஓ 4 பேர் தான் ஷார்ப்பா. நீங்க யாரையோ பேசிக்கிட்டு சொன்னாரு,
சோகங்கள் இல்லாமல் இன்னைக்கு எந்த மனுஷன் வீட்டிலிருந்து வெளியே வரான்னு கேட்கலாம். எந்த சோகமுமே இல்லாம எந்த தனி மனிதன் வீட்டிலிருந்து வெளியே வரான்? கரெக்டா இல்லையா அவர் சொல்றது? எல்லாரும் ஒரு சோகம் இருக்கு, ஆனா அதை மறைச்சிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. வாயிலே நம்ம எங்க உட்கார்ந்து நல்லாடிட்டு கிடக்கையாது. இதுதான் தீபாவளிக்கு வந்த பஸ்ஸா? இப்ப கூட அது கவனிக்கல. என்ன அவங்க அம்மாவை கூட்டிட்டு இங்க வா, இப்ப வரைக்கும் அதுக்கு அது தனி உலகத்துல இருக்கு. ஒன்று வரப்ப ஒரு குழந்தை நம்ம யாருன்னு தெரியாம புத்தக திருவிழா நடந்து போகும் பாருங்க, எந்த நிமிடமும் துவங்கலாம். இவ்வளவுதான் வாழ்க்கை. எங்க அண்ணன் வந்திருக்காரு, யுகபாரதி அண்ணன். நீங்க யுகபாரதி அண்ணனுடைய புத்தகங்கள் நேர் நிறை பதிப்பகம் கரெக்டு தானே? நம்ம அது சார்பாக நிறைய வெளியிட்டிருக்காங்க. கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு மிக அற்புதமா இருக்கும், படிங்க. அது ஒரு அலாத இன்பம். அது இந்த கவிதையை எங்க மைசூர் பேலஸா கூட இருக்கட்டும், மைசூர் பேலஸா கூட இருக்கட்டும், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை. நம்ம ஊர்ல ஒரு தலையணை தலாணி கூட சரியா இருந்ததா சரித்திரமே இல்லை. சில பேர் தலாணியோட ஓரத்தில் படுத்துக்குவான், இங்கே தான் கரெக்டாக இருக்கும், அந்த சைடு பள்ளமாக கழுத்து வலி வந்துடும், தலாணியை மாற்று. எப்படி இயல்பு பாருங்க. கலைந்த தலையணை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எழுதுனதுல. அந்த தலையணை போர்வை கலைஞ்சிருக்கும், மடிப்பு கலைஞ்சிருக்கும். அப்படி தலையணை எப்படி கலையும்? ஆனால் பாருங்க, இது அர்த்தம். கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம். எல்லா வீட்லேயும் ஒரு 4 பாத்திரம் கழுவாமல் கிடக்கும். அது ராத்திரி முழுக்க கதறும், என்னை கழுவிரு. இந்த அம்மா கண்டுக்கவே கண்டுக்காது. அதுதான் தூங்கி எந்த காலையில் பார்த்துக்குவோம், காலையில் பார்த்துக்குவோம், கழுவ மாட்டோம். என்னதான் வீட்டில் குறை இருந்தாலும் கதவை திறந்தோட ஜன்னலை திறந்தோட அவன் இந்த மாதிரி நிற்கிறான். அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி வந்து நிற்பான், அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம பையன் அசர மாட்டான். மச்சான் அவன் நல்லா இருந்தா போதும் மச்சான். அவன் பெரிய பரந்த மனப்பான்மையோட பேசுறான்னு அர்த்தம் இல்லை, வழியில பேசிக்கிட்டு. அவ்வளவுதானே. வாசிப்புல தான் இந்த அனுபவம் கிடைக்கும். இப்ப நான் நீங்க ஒரு சாதாரணமான கவிதையா தோணுதுல, எப்படி ஒரு வாழ்வியல் மொழி. என் வீடு இனிதுதான், எப்படி இருந்தாலும் என் வீடு இனிது. ஏன்? எதிர் வீடு உனது. என்ன அழகான கவிதைங்க இது. எப்படி கிடைக்கும்? வாசா தானே இது. அதனாலதான் சொல்றேன், வாசிப்பை எந்த நிமிடமும் துவங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.